ஏஎல் மெட்ரிகுலேஷன் பள்ளி. This is N. Lakshmi Priya, MSc B.Ed. அனைவருக்கும் மாலை வணக்கம். மரியாதைக்குரிய எம் பள்ளி நிர்வாகி மிஸ்டர் எம்.எஸ். அப்துல் ரஜாக் பிகாம் அவர்களே மற்றும் எம் பள்ளியின் தாளாளர் மிஸ்டர் எம்.ஓ. இம்தியாஸ் அகமது பிஇ அவர்களே, எம் பள்ளிக்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய சிறப்பு விருந்தினர் காதர் மொஹிதீன் கல்லூரியின் ஆங்கிலத்துறை தலைவர் டாக்டர் எம்.ஏ. தஸ்லீமா எம்.ஏ. எம்.ஃபில் PhD அவர்களே, பெற்றோர்களே, எம் பள்ளி ஆசிரியர்களே, அலுவலக பணியாளர்களே மற்றும் என் இனிய மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவரையும் ஏஎல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எம் பள்ளியின் 2022-2023 ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை வாசிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஆயிஷா அறக்கட்டளை என்ற அமைப்பின் கீழ் ஏஎல் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்ற எங்கள் பள்ளி சட்டப்படி நிறுவப்பட்டு LKG முதல் 7ஆம் வகுப்பு வரை நிர்வகிக்கப்பட்டு வருகிறது. எம் பள்ளியானது 2001-2002 106 மாணவர்களுடன் தொடங்கப்பட்டு தற்போது 393 மாணவர்களுடன் செம்மையாக செயல்பட்டு வருகிறது. எம் பள்ளியில் 4 MSc B.Ed ஆசிரியர்களும் 5 BSc B.Ed ஆசிரியர்களும் 2 MSc DLD ஆசிரியர்களும் 2 BSc DLD ஆசிரியர்களும் 2 BBA DLD ஆசிரியர்களும், ஒரு BCom DTET ஆசிரியையும், ஒரு MA ஆசிரியையும், 2 ஆலிமாக்களும், ஒரு ஆலிமா அவர்களும், ஒரு உடற்கல்வி ஆசிரியர் அவர்களும், ஒரு DMT ஆசிரியையும் ஆசிரியர்களாக பணியாற்றுகின்றனர். எம் பள்ளியின் 2018-19 கல்வியாண்டு முதல் PTA உறுப்பினர்கள் தெருவாரியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு பெற்றோர் ஆசிரியர் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் பெற்றோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து முடிவுகள் எடுக்கப்படுகின்றன. மாணவர்களின் நலன் கருதி பெற்றோர் ஆசிரியர் கலந்துரையாடல் முதல் பருவத்தில் ஜூன் மாதத்திலும், 2வது பருவத்தில் அக்டோபர் மாதத்திலும், 3வது பருவத்தில் ஜனவரி மாதத்திலும் நடைபெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். எம் பள்ளியில் TIPL Too Long Infotech Private Limited என்ற கம்பெனியிலிருந்து மல்டிமீடியா கிராபிக்ஸ் MMG சாப்ட்வேர் மூலம் மாணவர்களுக்கு கணினி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது. மல்டிமீடியா புரோகிராம் என்ற இந்த கணினி பயிற்சியின் மூலம் ஒவ்வொரு மாணவனும் கணினியை தனித்தனியாக இயக்க கற்றுக்கொள்கிறார்கள். மல்டிமீடியா பயிற்சியின் மூலம் மாணவர்களுக்கு அறிவியல், கணிதம், சமூக அறிவியல் பாடங்கள் தொடர்பான அறிவுத்திறனும் மேம்படுத்தப்படும். எம் பள்ளி மாணவர்கள் அறிவியல் திறனை மேம்படுத்தும் பொருட்டு அறிவியல் ஆய்வு கூடத்திற்கு நிறைய உபகரணங்கள் வாங்கப்பட்டுள்ளன. எம் பள்ளி மாணவர்களின் வாசிக்கும் திறனை மேம்படுத்தும் வகையில் நூலகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வருடம் நூலகத்திற்கு தேவையான புத்தகங்கள் வாங்கப்பட்டுள்ளது. எம் பள்ளியில் RTE ரைட் டு எஜுகேஷன் 25% இலவச கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2013 ஆண்டு முதல் இன்று வரை இலவச கட்டாய கல்வி வழங்கப்பட்டு வருகின்றது. எங்கள் பள்ளியில் மார்க்க கல்வியை மேம்படுத்தும் வகையில் திருச்சி ஜமாத்தே இஸ்லாமியரின் உதவியுடன் சிறப்பு வகுப்புகள் ஆசிரியர்களுக்கு நடத்தப்பட்டது. அதே போல் மாதம் 2 முறை மன்னார்குடி சமரசம் என்ற அமைப்பில் இருந்து எம் பள்ளி ஆசிரியர்களுக்கு இஸ்லாமிய மார்க்க கல்வி சிறப்பு வகுப்பு பயிற்சிகள் நடத்தப்பட்டது.
எங்கள் பள்ளியில் இந்த கல்வியாண்டு முதல் எல்கேஜி முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவிகளுக்கு எக்ஸீட் முறையில் வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. எக்ஸீட் கற்பிக்கும் ஆசிரியர்களுக்கு வாரந்தோறும் சனிக்கிழமை பயிற்சி வகுப்புகள் ஆன்லைன் மூலம் நடத்தப்படுகின்றன. பயிற்சி வகுப்புகள் ஆசிரியர்களுக்கு பயன் தருவதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களின் கற்றல் திறனை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லவும் துணையாக அமைகிறது. மாணவர்களின் கற்றல் திறனை அறியும் விதத்தில் 1ஆம் வகுப்பு முதல் 3ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு லானோமீட்டர் டெஸ்ட் வைக்கப்பட்டு அதற்கான தேர்ச்சி விவரங்களும் வழங்கப்பட்டன. எங்கள் பள்ளிக்கான எக்ஸீட் கோச் மிஸ்டர் பிரவீன் அவர்கள் மூலம் எங்கள் பள்ளி ஆசிரியரின் கற்பிப்பு திறனை உற்று நோக்கி அவர்களை வழிநடத்துகிறார். எக்ஸீட் மூலம் கற்பிப்பதும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் நல்ல ஒரு அனுபவமாக உள்ளது. விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சி. என் பள்ளியில் 2019-2020 ஆண்டு முதல் சிலம்பம் என்ற தற்காப்பு கலை பயிற்றுவிக்கப்பட்டு வருகின்றது. மாணவ மாணவிகளுக்கு மிகவும் உகந்த தற்காப்பு கலை சிலம்பக்கலை. அதே போல் மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு திறனை மேம்படுத்தும் வகையில் சிறப்பு பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றது. கால்பந்து, கூடைப்பந்து, சிலம்பம் ஆகியவற்றுக்கு உடற்கல்வி ஆசிரியரை கொண்டு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது. 11-12-2022 அன்று பட்டுக்கோட்டையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 16 மாணவர்களும் 31-12-2022 அன்று அதிரையில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் 6 மாணவர்களும் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் பெற்றனர். எங்கள் பள்ளியின் மாணவர்கள் நமது இமாம் ஷாஃபி மெட்ரிக் பள்ளியில் 11-12-2022 அன்று நடைபெற்ற கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் பெற்றனர். எங்கள் பள்ளியின் மாணவர்கள் ஒரக்க நாட்டில் 4/6/2022 வைத்தியார் நடத்திய மாநில அளவில் நடைபெற்ற கால்பந்து போட்டியில் கலந்து கொண்டு சான்றிதழ்கள் பெற்றனர். 19-2-2022 அன்று அணைக்காடு சிலம்பம் கலைக்கூடம் நடத்திய பட்டுக்கோட்டை சாரக சிலம்பாட்ட போட்டியில் 22 மாணவர்கள் கலந்து கொண்டு பரிசுகளும் சான்றிதழும் பெற்றனர். அருகில் உள்ள அபு மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நடைபெற்ற பள்ளிகளுக்கு இடையேயான கிராஸ் போட்டியில் அப்சல் முகமது என்ற எங்கள் பள்ளியின் 7ஆம் வகுப்பு மாணவர் 2ஆம் இடம் பெற்று பரிசு பெற்றார் என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். கைத்தட்டலாமே. ஆசிரியர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அனைத்து அலுவலக பணியாளர்களுக்கும் நன்றி கூறி இந்த ஆண்டின் ஆண்டறிக்கையை இனிதே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ மேம். இந்த இனிய மாலை வேளையில் எம் பள்ளியின் ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவருக்கும் இனிய சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. எமது பள்ளியின் 21வது ஆண்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள சிறப்பு விருந்தினர் காதர் முஹைதீன் கல்லூரியின் ஆங்கில துறை தலைவர் டாக்டர் மிஸ்ஸஸ் M.A. தஸ்லீமா M.A. M.Phil PhD அவர்களை எம் பள்ளியின் சார்பாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். தனது கல்வி பணியை அறப்பணியாக நினைத்து 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து சேவை புரிந்து கொண்டிருக்கும் நீங்கள் எங்களுக்கு நல்ல ஒரு முன் உதாரணமாக இருக்கிறீர்கள். உங்களது இந்த கல்வி சேவை மேலும் தொடர எங்கள் பள்ளியின் சார்பாக வாழ்த்துகிறோம். நமது ஊரை சார்ந்த பெண்மணி தேசிய மற்றும் சர்வதேச அளவில் ஆராய்ச்சி கட்டுரைகளை எழுதி சமர்ப்பிப்பது இதுவே முதன்முறையாகும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய நீங்கள் எங்கள் பள்ளிக்கு வருகை தந்து இருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. இங்குள்ள ஆசிரியர்களில் பலர் உங்களது மாணவர்களே. என்னுடைய ஆசிரியரை என் பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக அழைப்பதில் எல்லையில்லா மகிழ்ச்சி அடைகிறேன். தாங்கள் என் பள்ளி மாணவர்களுக்கும் எங்களுக்கும் ஒரு சுற்றுலா வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. In the name of Allah, the most beneficent, the most merciful. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருவருளால் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இந்த பள்ளியின் தாளாளர் அவர்களே, இந்த பள்ளியின் நிறுவனர் அவர்களே, இந்த பள்ளியை சிறப்புற நடத்தி கொண்டிருக்கும் தாளாளருடன் தோள் கொண்டு நிற்கும்
அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களே, இந்த பள்ளியின் முதல்வர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, ஆசிரியர் எல்லா பணியாளர்களே, இங்கு குழுமி இருக்கும் பெற்றோர்களே மற்றும் மாணவ கண்மணிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இந்த பள்ளியின் மேடை என்பது எனக்கு இது 2வது முறை. ஏனெனில் இந்த பள்ளியின் ஆண்டு விழா அந்த மேடை என்பது இது புதிய ஒன்று. ஆனால் ஆரம்ப காலகட்டங்களில் பெண்களுக்கான கல்வி விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக டாக்டர் பர்வீன் சுல்தானா இந்த மேடையில் வந்து அவர்களுடைய பேருரை நிகழ்த்தினார்கள். அதில் அவர்களை அறிமுகப்படுத்தும் முகமாக நான் இங்கு ஒரு சிற்றுரையாற்றினேன். அதன் பிறகு கிட்டத்தட்ட 20 வருடங்களுக்கு மேல் இருக்கும். அதன் பிறகு இப்பொழுது நான் இங்கு வந்திருப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். 2001ஆம் ஆண்டு 106 மாணவர்களுடன் தொடக்கப்பட்ட இந்த கல்வி நிறுவனம் இன்று ஒரு மிகச்சிறந்த வளர்ச்சியை அடைந்து 393 மாணவ செல்வங்களுடன் வீரநடை போட்டுக் கொண்டிருக்கிறது என்பது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதில் 30 ஆசிரியர்களும், அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே ஆசிரியர் பயிற்சி பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். அது மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயம். அதன் பிறகு எல்கேஜியிலிருந்து 3ஆம் வகுப்பு வரை எக்ஸீட் கல்வி திட்டத்தில் பயிற்சி அளிக்கிறோம் என்று சொன்ன ஒரு விஷயம் மிகவும் எனக்கு மனதுக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. ஏனென்றால் நாம எந்த அளவுக்கு முன்னேறி போயிட்டே இருக்கிறோமோ, ஏன்னா நம்ம வந்து ஒரு போட்டி நிறைந்த உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எந்த அளவுக்கு நம்ம முன்னேறி போறோமோ அந்த முன்னேறி போற அளவுக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜியையும் நம்மளோட சேர்த்து கூட்டிட்டு போனா மட்டும்தான் நம்மளால நம்ம நினைக்கிற ஒரு இலக்கை அடைய முடியும். அந்த ஒரு விஷயத்துல இந்த 2 விஷயம் பண்ணியிருக்கீங்க. அதாவது வந்து உங்க குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி மட்டும் இல்லாமல் அவர்களுடைய உடல் வலிமைக்காகவும் சேர்த்து சிலம்ப பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது மிகவும் நல்ல ஒரு விஷயம். பெரும்பாலும் ஆண்டு விழாக்களில் பேசுவது என்பது மிகவும் சவாலான ஒரு விஷயம். ஏனென்றால் அந்த சிறு குழந்தைகள் பரிசு வாங்குவதை பார்ப்பதற்காக வரக்கூடிய கூட்டம் ஒன்று, அந்த குழந்தைகளுடைய அந்த பெர்ஃபார்மன்ஸ் சொல்லக்கூடிய அந்த அவங்களுடைய அந்த டான்ஸ், அப்புறம் அவங்களுடைய சூறாக்கள், இந்த மாதிரி அவங்க ரிசைட் பண்ற விஷயங்களை வந்து பாக்குறதுக்காக வரக்கூடிய பெற்றோர்கள் ஒரு புறம். அதுக்கப்புறம் சரி இந்த ஸ்கூல்ல என்னதான் நடக்குது, என்னதான் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறதுக்காக வரக்கூடிய விசிட்டர்ஸ். இவங்களுக்கு மத்தியில இந்த பிள்ளைங்களையும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பேரண்ட்ஸையும் அவங்கள அன்பா அணுகி அவங்கள கண்ட்ரோல் பண்றதுங்கிறது ரொம்ப ஒரு சவாலான ஒரு விஷயம். அதிலும் இந்த மேடையில் நிற்கும் போது அந்த எல்லா விஷயங்களையும் தாண்டி எல்லாருக்காகவும் பேச வேண்டியிருக்கு. மாணவர்களுக்காகவும், இளம் தாய்மார்களுக்காகவும், அவர்களுடைய தாய்மார்களுக்காகவும் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பேச வேண்டியிருக்கும். இதுல வந்து முக்கியமான விஷயம் வந்து இங்க என்ன வந்து இந்த ஒரு மேடைக்கு நீங்க வந்து பேசணும்னு அழைக்கும் போது ஒரு சில விஷயங்கள் வந்து சொன்னாங்க. அதாவது பெண் கல்வியுடைய முக்கியத்துவம், அதுக்கப்புறம் அந்த வேலை வாய்ப்புகள், நம்மளை சுத்தி எவ்வளவு வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பத்தியும் நீங்க வந்து கொஞ்சம் கோடிட்டு காட்டணும் அப்படின்னு சொன்னாங்க. பெண் கல்வியுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுடைய வாழும் உதாரணமா நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன். ஒரு சாதாரணமா ஒரு டிகிரி முடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசை. அந்த நாங்க எங்களுடைய ஸ்டேஜ்ல இருக்கிற எல்லாருக்குமே வந்து என்ன ஒரு ஆசை இருந்துச்சுன்னா, அப்போ நாங்கெல்லாம் ஒரு 10th +2 படிக்கும்போது கல்யாண பத்திரிக்கையில டிகிரி போடணும் அப்படின்னு ஒரு ஆசை. அதுக்கு பிறகு வந்துட்டு டிகிரி வாங்கி முடிச்ச பிறகு இந்த என்னுடைய உத்வேகத்துக்கு இன்னொரு காரணம் யாருன்னு சொன்னா நம்ம ஊர் மக்கள் தான். எப்படின்னா, ஆமா படிக்க வச்சாங்க, கடைசியில அவங்க குழந்தைய பிறந்துட்டு அந்த குழந்தைய பார்த்துட்டு தான் இருக்காங்களே தவிர அதனால எந்த பயனும் இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக அதுக்கு பிறகு இமாம் ஷாஃபி ஸ்கூல்ல 1994ல வந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகப்படுத்துறாங்க. அப்போ கம்ப்யூட்டர்ஸ் அறிமுகப்படுத்தும் போது இந்த கிராமம் ஒரு குக்கிராமம், நாங்க யாரும் வரமாட்டோம்னு சொல்லிட்டு சென்னையில வந்து சாஃப்ட் லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி
அந்த கம்பெனில வேலை பார்க்கிற யாருமே எல்லாருமே சிட்டியில படிச்சவங்க, யாருமே வர முடியாது அப்படின்னு சொன்னதுனால வேற வழியே இல்லாம நான் வீட்டுல இருந்த என்னை இழுத்து கொண்டு போய் அங்க கொண்டு விட்டாங்க. நீங்க வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விட்ட ஒரு சூழ்நிலையில தான் அங்கே போய் 1 மாசம் ட்ரைனிங் எடுத்துட்டு அதுக்கு பிறகு இங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது. அப்போ வந்த பிறகு பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைங்க பயப்படுவாங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு நாங்க என்ன பண்ணுவோம்னா, அப்போ ஆரம்ப காலம், நான் 94ல சொல்றேன், அப்போ வந்து கீபோர்டை கலட்டி கையில கொண்டுட்டு போவோம். கீபோர்டை கலட்டிட்டு போய் இங்க பாரு, இதுதான் அப் ஆரோ, இது டவுன் ஆரோ, இது ரைட் ஆரோ, லெஃப்ட் ஆரோ, இந்த மாதிரி படிச்ச பிள்ளைங்க என்கிட்ட படிச்ச பிள்ளைங்க கூட அங்க இருக்கலாம். அந்த மாதிரி ஒண்ணா சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் மேல பயம் இல்லாம அதுக்கப்புறமா அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி கொண்டுட்டு வருவோம். அப்போ அப்படியெல்லாம் இருக்கும்போது இப்போ 2 வகையான வயது இதுல குரூப்ல இருக்கிற பிள்ளைங்களை பத்தியும் தெரியும். அப்படின்னா ரொம்ப குட்டீஸையும் தெரியும். அதாவது ஃபர்ஸ்ட் போன உடனே ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்ல தான் கொண்டு போய் என்ன விட்டாங்க. அப்ப ரொம்ப சின்ன பிள்ளைங்களுடைய சைக்காலஜி என்னன்னு தெரியும். அதே மாதிரி அது மேக்சிமம் ஏஜ்ல, அதாவது பிஜி டிகிரி வரும்போது அந்த ஸ்டூடெண்ட்ஸோட மனநிலை என்னங்கிறது தெரியும். ஆனா இந்த 2ல எது நல்லா, அந்த ஒரு டீச்சர் அப்படின்ற வகையில பார்க்கும்போது எது நல்லா இருக்கும் அப்படின்னா குட்டீஸ் தான். பின்னாடியே வந்துட்டு இப்படி சாரியை பிடிச்சி இழுப்பாங்க. சாரியை பிடிச்சி இழுத்துட்டு மிஸ் புது புடவையா, நல்லா இருக்கு சொல்லிட்டு ஓடிடும். எந்த பிள்ளை சொல்லுச்சுன்னே தெரியாது. அது ரொம்ப ஆசையா இருக்கும். அந்த மாதிரியான சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்க டீச்சர்ஸா இருக்கீங்க. அந்த வகையில எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையா இருக்கு. சரி, இப்போ வந்து பெண் கல்வி அப்படின்னு சொல்லிட்டு அது சுத்தி இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமான விழிப்புணர்வு வந்துச்சுன்னு தான் சொல்வேன் நான். ஆரம்ப காலத்துல நாங்க எங்களுடைய காலத்துல எல்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சோம். எந்த அளவுனா, இங்க இருந்து போய் ஒரு ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி அங்கேருந்து தூரத்துக்கு கூப்பிட்டு வர்றாந்தா ஒரு ஆள் வரணும். அதே மாதிரி திரும்ப வந்து நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கு ஒரு ஆள் வரணும். இப்படி எல்லாம் இல்லாம சுத்தி வட்டாரத்திலேயே நமக்கு வந்து நிறைய காலேஜஸ் இருக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இப்போ அந்த சூழ்நிலைகள் உருவாயிருச்சு. இப்போ எங்களுடைய எஜுகேஷன் எங்களுடைய காலேஜ்லயே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா லேடிஸ்க்கு தனி செக்ஷன் வச்சிருக்காங்க. அது எப்படின்னு சொன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், காமர்ஸ், அப்புறம் பிஏ அரபிக், இது எல்லாத்துக்கும் வந்து அப்படி தனி செக்ஷனாவே வச்சிருந்து அது ஃபுல்லாவே எல்லாமே லேடிஸ் போய் கிளாஸ் எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில உருவாக்கி வச்சிருக்காங்க. அதுக்கும் காலேஜுக்கு சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்குது. வசதி கம்மியா இருக்குது, எங்களால தூரத்துல கொண்டு விட முடியாது, அதாவது நான் அம்மா தனியா இருக்காங்க, வேற யாரும் தனியா இருக்காங்க, வேற வழி இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில இருந்தா அங்கேயும் அப்படி இல்லை. என் பிள்ளை இன்னும் வெளியில அனுப்பி படிக்க வைக்கிறது எனக்கு வசதி இருக்குன்னா எல்லாமே பக்கத்திலே இருக்கு. அன்னை கத்தீஜா காலேஜ் இருக்குது. அப்புறம் அந்த சைடு பாத்தீங்கன்னா மீனாட்சி சந்திரசேகர், இப்படி நிறைய காலேஜஸ் இருக்கு. அப்ப நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து பட்டங்கள் ஆடுவதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் அப்படின்னு சொல்லி இப்போ அதுக்காக வந்துட்டு நான் வேலைக்கு போறேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இல்லை. 2யும் பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இப்ப இருக்கிற இந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறையவே இருக்குதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அவங்களுடைய திறமைகளை வந்து எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிற விஷயமும் நம்ம பிள்ளைங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. முன்னாடி எல்லாம் வந்து அரபிக் எழுதுறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுவோம். இப்போ பிள்ளைங்க யூடியூப்பை பார்த்துட்டு ரொம்ப அருமையா கேலிகிராஃபி பண்றாங்க. என்கிட்ட பிஏ அரபிக் படிச்ச ஒரு பொண்ணு படிச்சு முடிச்சுட்டு வெளியே போயிட்டா, அவளுடைய கேலிகிராஃபி வந்து அப்படியே பிரிண்ட் பண்ண மாதிரியே இருக்கும். அவ்வளவு அழகா எழுதுவா. அந்த மாதிரி எழுதக்கூடிய பிள்ளைங்க இருக்காங்க. அதுவே ஆன்லைன்ல சேல்ஸ் பண்றாங்க. வீடுகள்ல அந்த முகப்புகள்ல வைக்கக்கூடிய அந்த அலங்காரங்களா அதை பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மெஹந்தி, அப்புறம் ஆரி ஒர்க்கு, விதவிதமா பிள்ளைங்க தைக்கிறாங்க. அதை வந்து மார்க்கெட்டிங் பண்ணவும் தெரிஞ்சிருக்கு. சரியா? இப்போ கொரோனா காலத்துல அந்த லாக்டவுன்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு அவங்க வந்து எல்லாமே வந்து ஆண்டர்பிரனர்ஸா நிலர முடியும் அப்படிங்கறது வந்து நம்ம ஊர் பிள்ளைங்க நிரூபிச்சாங்க. அதனால இப்ப வந்து நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, வெறும் கைத்தொழில் மட்டும் தெரிஞ்சா பத்தாது. அதை வந்து எப்படி மெருகேற்றுறது, அதை எப்படி மார்க்கெட்டிங் பண்றது அப்படிங்கிற ஒரு விஷயமும் தெரியணும்னா அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு
அடிப்படை கல்வி அறிவு மட்டும் இல்லாம ஒரு டிகிரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்களால வந்து ஒரு இன்டர்நெட் யூஸ் பண்றதோ அல்லது வந்துட்டு இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க பார்த்துக்கலாம். அப்போ பெரும்பாலும் நம்ம பிள்ளைங்க வந்து யாருக்கும் சலைச்சவங்க இல்லை. எல்லா வகையிலையும் திறமையான பிள்ளைங்க தான் இங்க இருந்துட்டு இருக்காங்க. எக்கோ ஆகுதா நான் தள்ளி. ஓகே, இப்ப வந்து இவ்வளவு பேர்ல நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு காரணம் என்ன? உங்க பிள்ளைங்களுடைய டான்ஸ் பார்க்க மட்டும்தான் வந்திருக்கீங்களா? உங்க பிள்ளைங்க பரிசு வாங்குறத மட்டும் பார்க்க தான் வந்திருக்கீங்களா? சரி, யாரோ ஒரு சீஃப் கெஸ்ட் இருப்பாங்க, யாரோ நமக்கு வந்து ஏதோ பேசுவாங்க அப்படின்னு நினைச்சுதான் நீங்க வந்திருப்பீங்க. அப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய மனநிலை, ஒவ்வொருத்தவங்களும் வந்து அவங்கவுங்களுக்கான ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்மாக்கள் வந்து என்ன நினைப்பாங்க, என் பிள்ளை நான் கஷ்டப்பட்டது மாதிரி என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, அதனால எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன், அம்மா நீ இந்த வேலையை மட்டும் பாருமா அப்படின்னு சொல்லக்கூடிய அம்மாக்கள் இருக்காங்க. அதே சமயம் ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சாதான் நீ காலேஜுக்கு போலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. எல்லா வகையான கேட்டகரியில் இருக்கக்கூடிய பிள்ளைங்களையும் நாங்க பாக்குறோம். காலேஜுக்கெல்லாம் வந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு வருவா. அவ வந்து ஃபர்ஸ்ட் இயர் பிஏ இங்கிலீஷ் படிக்கிறா. அந்த பிள்ளைக்கு வந்து அம்மா இறந்துட்டாங்க, அப்பா வெளிநாட்டுல இருக்காங்க. 2 பொம்பளை பிள்ளைங்க, 2 பொண்ணு ஒரு பையன். இந்த பிள்ளைக்கு அதிகபட்சம் போன வயசு என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா 18 வயசு. 17 வயசுல எங்கள்கிட்ட வந்திருக்கா, இப்போ 18 வயசு. இப்ப அந்த பொண்ணுக்கு வந்து யாரும் கிடையாது வீட்டுல, அவ தன்னுடைய தம்பியையும் தங்கச்சியும் பாத்துக்கணும். ஆனா அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுவா, கரெக்டா நான் கூட காலேஜுக்கு 9:25 கூட போவேன், அந்த பிள்ளை கரெக்டா 8:55 வந்துடுவா. பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய பொண்ணு. அப்போ அவ வந்து அவள்கிட்ட கேட்கும்போது நீ என்னம்மா பண்ண அப்படின்னு கேட்கும்போது, தம்பியையும் தங்கச்சியும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு நான் கிளம்பி எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு நான் வரேன் மேம் அப்படின்பா. எனக்கு ஆச்சரியமா இருக்கும் ஒரு பக்கம். ஆனா அவளை வந்து நான் எந்த காலமும் பரிதாபமா பார்த்ததே இல்லை. எப்போதுமே அவளை என்கரேஜ் பண்ணுவேன். இன்னைக்கு என்னம்மா சமைச்சிட்டு வந்த? எங்க வீட்டுல குக்கர்லாம் இல்ல மேம், சும்மா அந்த சட்டியில தான் நான் சாம்பார் வைப்பேன் அப்படின்னா. உனக்கு நான் குக்கர் வாங்கி தரவா, நீ குக்கர்ல நீ சமைக்கிறியா அப்படின்னு. அதெல்லாம் பழகிச்சு மேம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரிம்மா, எந்த நேரம் உட்காந்து படிப்பேன்? தம்பி தங்கச்சி எல்லாம் தூங்கின பிறகு உட்காந்து படிப்பேன் மேம். அப்போ அவளுக்கு வந்து ஒரு உத்வேகம் யாரு கொடுக்குறா? அம்மா இல்ல, அப்பா வந்து ஒரு படிக்காத ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியா இருந்தவர். அவர் இப்ப வெளிநாட்டுக்கு போய் நான் போய் சம்பாதிக்கிறேன், என் பிள்ளைங்களை கரையேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. இப்போ அந்த பொண்ணு வந்து நான் என்னுடைய இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கேன்னா, ஒவ்வொருத்தவங்க வாழ்க்கையிலையும் எல்லா வகையான பாடங்களும் இருக்கு, சரியா? அப்போ அவன் சொல்லும் போது சொல்லுவா, மேம் உங்க பிளேஸுக்கு நான் வரணும், உங்களை மாதிரி நான் வரணும் அப்படின்னு சொல்லுவா. அப்போ நான் சொல்லுவேன், உன்ன மாதிரி இவ்வளவு ஒரு இந்த சின்ன வயசுல இவ்வளவு தைரியத்தோடையும் தன்னம்பிக்கையோடையும் இங்க வரியம்மா, அதுவே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நாமெல்லாம் எவ்வளவு அல்ஹம்துலில்லாஹ் சொல்லணும். எவ்வளவு நம்ம கிட்ட இல்லாத கேட்ஜெட்ஸ் என்ன இருக்குது வீட்டுல. மிக்சின்னா மிக்சி, ஒரு மிக்சி இருக்கிறது இல்ல. ஃபுட் ப்ராசஸர் ஒண்ணு, மிக்சர் கிரைண்டர் ஒண்ணு, 2 வச்சுக்கிறோம். கிரைண்டர்ல டில்டிங் வச்சிருக்கிறோம், நார்மல் கிரைண்டர் வச்சிருக்கிறோம். இந்த மாதிரி எல்லாம் நம்மளால நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு தேவைக்கு அதிகமாவே நம்ம வாங்கி வச்சிட்டு இருக்கிறோம். ஆனாலும் நம்ம வந்து குழந்தைகளை சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புறது அல்லது காலேஜுக்கு அனுப்புறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நாம கொஞ்சம் பின்னாடிதான் இருக்கிறோம். அந்த டைமுக்கு கரெக்டா கிளப்பி அனுப்புறது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாம். இப்போ ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலயும் ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்குனால ஒரு சில பிரின்சிபிள்ஸ் இருக்கும். அந்த பிரின்சிபிள்ஸ் வந்து நான் இப்படித்தான் இருப்பேன், என்ன சூழ்நிலையிலயும் நான் மாற மாட்டேன், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அது நல்ல விஷயம் வந்தா பிரச்சனை இல்லை. அது வந்து எல்லாருக்கும் தொந்தரவாகவும் எல்லாருக்கும் சிரமமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலையில நாம மாத்திக்கிறது எல்லா வகையிலையும் நல்லது. இப்போ நான் வந்து உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளை வெறுமனே +2 நிப்பாட்டாதீங்க. அவங்களுடைய வாழ்க்கைக்கு, அதாவது பெண் கல்வி பத்தி பேசும்போது பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னது எல்லாரும் கேட்டிருப்பீங்க. பெண்களுக்கு கல்வி வேண்டும், கல்வியை பேணுதற்கு. பெண்களுக்கு கல்வி வேணும், குடித்தனம் பேணுதற்கே, பிள்ளைகளை பேணுதற்கே எல்லாம் சொல்லுவாங்க.
ஆனா கடைசியில சொல்றது வந்து என்னன்னா, கல்வியை பேணுதற்கு அப்படின்னு சொல்லும் போது, ஆமா போதும், என் பிள்ளை இவ்வளவு படிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அவங்களுக்கு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கல்வியை கொடுங்க. அந்த கல்வியை கொடுக்கும்போது அது கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கை, அது கொடுக்கக்கூடிய தைரியம், அது வந்து அலாதியான ஒரு விஷயம். இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அல்லது எங்கேயாவது ஒரு பொது இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எப்ப வரும்? போய் தயங்கி நின்றுட்டு இது இது அப்படியே நிக்கிறதுக்குள்ள, பேங்க்ல போனாலும் சரி, எந்த விதமான இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆபீசர்ஸ் போனாலும் சரி, நம்ம போய் நேரடியா தைரியமா ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா அதுக்கான அந்த தன்னம்பிக்கையை கொடுக்கறது வந்து நம்மளுடைய கல்வி தான், எஜுகேஷன் தான். அதனால அத வந்து தயவு செஞ்சு உங்க எல்லா பிள்ளைகளுக்கு வந்து நம்ம சொத்தெல்லாம் சேர்த்து கொடுக்க வேண்டாம். சொத்து சேர்த்து கொடுக்கறத விட அவங்களுக்கு நல்ல கல்வி கொடுத்துட்டீங்கன்னா அவங்க சேர்த்துக்குவாங்க. சரியா? எல்லாருக்கும் வந்து படிப்பு தான் பாஸ்போர்ட். நான் வந்து இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி காலேஜ்ல ஒரு ரீயூனியன் மீட்டிங் அப்படின்னு ஒண்ணு வச்சாங்க. 1987-90 அப்பெல்லாம் 10th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருப்போம். 87-90 படிச்சவங்க வந்து ஒரு 25 பேரு காலேஜுக்கு வந்தாங்க. எப்படின்னா, நாங்களே எல்லா செலவுகளும் பண்றோம், நாங்களே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்றோம், எங்களுக்கு இடம் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லாரும் வந்தாங்க. வந்ததுல 25 பேர் வந்திருந்தாங்க. 25 பேர்ல ஒரே ஒரு நபர் தான் அதிராம் மட்டத்தை சேர்ந்தவர். அந்த 25 பேர்ல 24 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த 24 பேரும் நல்ல போஸ்டிங்ல, ரொம்ப உயர்ந்த ஒரு போஸ்டிங்ல வந்தவர் வந்து ஏஜிபி ஒருத்தர் வந்திருந்தார், அசிஸ்டன்ட் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வந்திருந்தார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க எல்லாருமே சொன்னது என்னன்னா, நாங்க இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வழிகாட்டணும், அவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொருத்தவங்க வந்து அவங்களுடைய எம்ப்ளாயபிலிட்டி ஸ்கில்ல வந்து எப்படி வளர்த்துக்கணும், என்ன செய்யணும், நாங்க வந்து அவங்களுக்கு எல்லா உதவியும் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எதிர்கால வழிகாட்டி அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வச்சிருந்தாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, அந்த 24 பேர்ல ஒருத்தர் மட்டும்தான், அதுவும் அவர் பிசினஸ் மேன். அதுக்கப்புறம் அவர் வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்ல போனவங்க. மொத்தம் அந்த 24 பேரும் நல்ல போஸ்டிங்ல இருக்காங்க. அந்த கவர்மெண்ட் போஸ்டிங்ல போனவங்கல 24 பேர்ல ஒருத்தர் கூட அதிராம்பட்டினக்காரங்க இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. ஏன்னா இந்த காலேஜ் ஆரம்பிச்சு 1955 ஆரம்பிச்ச காலேஜ் இன்ன வரைக்கும் அது வந்து அப்படியே வளர்ந்து வந்துகிட்டே இருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த காலேஜ்ல படிச்சுட்டு நம்ம ஊர்ல பிறந்து வளர்ந்த ஒருத்தவங்க வந்து நான் நல்ல போஸ்டிங்ல நான் இருக்கேன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ற மாதிரி யாரும் இல்லையேன்னு ரொம்ப ரொம்ப மனசுக்கு வருத்தமா இருந்தது. அந்த ஒரு வருத்தம் போகணும் அப்படின்னு சொன்னா கிரீன் இங்க்ல சைன் பண்ணக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்குங்க. பெரும்பாலும் வந்து முஸ்லிம்கள் அப்படின்னு சொன்னாலே வெளிநாட்டுக்கு தான் போய் சம்பாதிக்கணும், ஆம்பளைங்களா இருந்தாலும் சரி, ஆண்கள் வந்து பெரும்பாலும் வெளிநாட்டுக்கு போய் தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலையை வந்து பெண்கள் வளர்த்துக்காதீங்க. நல்ல பிள்ளைகளை வந்து படிக்க வச்சு போட்டி தேர்வுகளுக்கு அவங்களை தயார்படுத்தி அவங்க நல்ல போஸ்ட்ல நல்ல நிலைமையில வந்து நிக்கிறாங்கன்னு அது பாக்குறது ஒரு பெரிய சந்தோஷம். அந்த பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறது, லாஸ்ட் டைம் மீட்டிங்ல வந்து அவங்க சபரிமாலா வந்திருக்கும் போது, பாத்திமா சபரிமாலா வந்திருக்கும் போது கூட அதான் சொன்னாங்க, பிள்ளைங்க பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறது. நான் இப்போ வந்து நான் வந்து பச்சை இங்க்ல கையெழுத்து போடுறேன். அப்போ அந்த ஒரு உயர்வை கொடுத்தது வந்து எது அப்படின்னு சொன்னா கல்வி மட்டும்தான். இப்போ அந்த கல்வி இல்லை அப்படின்னு சொன்னா நானும் எல்லாரும் மாதிரி உங்களை மாதிரி ஒரு பார்வையாளரா பேட்டி பிரைஸ் வாங்குறான்னு வந்து நிப்பேன், அவ்வளவுதான். அப்போ இங்க இந்த இடத்துல ஒரு சீஃப் கெஸ்டா வந்து இங்க உங்க மேடையில உங்க எல்லாரும் முன்னாடி நின்று பேசிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அதுக்கான உயர்வை தந்தது அல்லாஹ்வுடைய உதவியால கல்வி மட்டும்தான். அதனால அத மனசுல வச்சுக்கிட்டு எல்லாருமே உங்க பிள்ளைகளை படிக்க வைப்பேன் அப்படிங்கிற ஒரு சபதத்தை எடுத்துக்கோங்க.
இவ்வளவு தூரம் நான் பேசினது அமைதியா கேட்டுட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கல்வியின் முக்கியத்துவத்தை தங்களது வாழ்க்கையின் மூலமாக மிகவும் அழகான முறையில் விளக்கம் அளித்தீர்கள். கைத்தொழிலை வைத்து வாழ்வில் முன்னேற கல்வி ஒரு அடித்தளமாக அமைய வேண்டும் என்றும் சொன்னீர்கள். இன்ஷா அல்லாஹ் நாங்களும் எங்கள் பிள்ளைகளும் பச்சை மயில் கண்டிப்பாக கையெழுத்திடுவோம். அதற்கு அல்லாஹ் உறுதுணையாக இருப்பான். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பேரண்ட்ஸ் யாரும் தயவு செய்து காரிடோர்ல நிக்கலாமா? Muslima MA MPhil PhD will distribute the prizes to the winner of annual day competition. I request our chief guest, Mrs. M.A. Taslima, M.A. MPhil PhD, will distribute the prizes to the winners of annual day competition. UKG A. Abbas, prize கொடுக்கிற இடத்துக்கு வாங்க. UKG Abbas, prize distribute பண்ற இடத்துக்கு வாங்க. Starting with UKG A. A. Ahmed, drawing consolation prize, reading first prize, dua first prize, surah second prize, Asman Husna consolation prize. MashaAllah. S. Abbas, surah consolation prize. S. Abbas, surah consolation prize. J. Habil, dua second prize. H. Muhammad Meera, drawing second prize, drawing third prize, memory test second prize, surah consolation prize, and prize for neatness. MashaAllah. S. Abbas, surah consolation prize. Muhammad Meera, drawing third prize, memory test second prize, surah consolation prize, and prize for neatness. Next, M. Akifa, drawing first prize, reading second prize, dua second prize, surah third prize, and rank holder. MashaAllah. Zahra stage ku munnadi vaangama. Next, A. Aisha Mahroof, reading third prize. Dear parents, extra chairs வந்துருச்சு. யாரும் அதனால காரிடோர்ல நிக்க வேணாம், சேர்ல உட்காருங்க. Dear parents, extra chairs வந்துருச்சு. யாரும் தயவு செஞ்சு நிக்க வேணாம், சேர்லயே உட்காருங்க. A. Alina Fatima, drawing second prize, memory test third prize, and prize for neatness. M. Asfa, memory test third prize. M. Asfa, memory test third prize. R. Rina, prize for neatness. S. Raula, memory
Test first prize, and Surah first prize. MashaAllah. UKGB M. Ibrahim, reading third prize, Surah consolation prize. M. Muhammad Afif, prize for neatness. H. Muhammad Hasim, Surah consolation prize. N. Shazil, reading second prize. N. Alila Parveen, memory test third prize. A. Aisha Rashida, drawing second prize, reading second prize, Dua consolation prize, Surah first prize, Asmal Husna second prize, prize for neatness and rank holder. MashaAllah. பிரைஸ் வாங்கின பிள்ளைங்களோட பேரண்ட்ஸ் வந்து பிரைஸ வாங்கிக்கோங்க பிள்ளைங்க கிட்ட இருந்து. ஏன்னா நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. எம் ஃபாத்திமா, பிரைஸ் ஃபார் ரேங்க் ஹோல்டர். எம் ஃபாத்திமா, ரேங்க் ஹோல்டர். என் ஹம்னா, என் ஹம்னா, மெமரி டெஸ்ட் செகண்ட் பிரைஸ். N. Hamna, memory test second prize. B. Hania, drawing first prize, reading first prize, Dua consolation prize, Surah second prize, and rank holder. MashaAllah. Clap பண்ணுங்கம்மா. Surah second prize and rank holder. MashaAllah. கிளாப் பண்ணுங்கம்மா. கிளாப் பண்ணி நல்லா ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. And Raifa, reading second prize. Dear parents, நல்லா கிளாப் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ் என்கரேஜ் பண்ணுங்க. And Zahra, drawing third prize, reading first prize, memory test first prize, Surah third prize, and rank holder. MashaAllah. Dear parents, தயவு செஞ்சு யாரும் காரிடோர்ல நிக்க வேணாம். அவங்க கிட்ட எவ்வளவு தூரம் கெஞ்சி அவங்களும் சொல்றாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுட்டு யாரும் காரிடோர்ல நிக்காதீங்க. UKGC While Ahmed Tajuddin, reading third prize, Surah second prize, and rank holder. B. Fawaz, Asmal Husna consolation prize. J. Jaslan, memory test first prize and Surah consolation prize. J. Jaslan, memory test first prize and Surah consolation prize. A. Sahal, Surah first prize. Sahal. Izzat Ashriya, drawing second prize, reading third prize, Dua first prize, Asmal Husna first prize, and rank holder. MashaAllah. Al-Rusaifa, drawing third prize, reading second prize, memory test third prize, Dua second prize, Surah third prize, Asmal Husna consolation prize, prize for neatness and rank holder. MashaAllah.
J Hamna. J Hamna, Surah third prize and rank holder. Yes, Julaiha, memory till second prize and neatness prize. M Zulfa, joint first prize, reading first prize, Dua second prize, Surah consolation prize, Asmaul Husna third prize and regular attendance prize. MashaAllah. M Aisha, Dua third prize. Next, first standard A artist, drawing third prize, reading first prize. Next, P Bilal, Surah third prize. Next, F5, reading second prize, Dua third prize, Surah second prize and rank holder. MashaAllah. பிள்ளைங்க கிட்ட இருந்து பிரைஸ் வாங்கிடுங்க, பிரைஸ் சர்டிபிகேட்ஸ் பேரண்ட்ஸ் வாங்கிடுங்க. I Mudassir, Surah first prize. M Zakaria, prize for neatness. S Aisha Siddiqa, third prize for reading. M Hamna Husaina, drawing second prize. A Mafula, drawing first prize, Surah consolation prize. First B M Abdullah, reading first prize, Dua third prize, Surah first prize and rank holder. MashaAllah. Muhammad Al-Ikhlas M, Dua first prize, Surah consolation prize. N Muhammad Nihar, joint first prize and Surah consolation prize. E Muhammad Ehia, reading third prize. M Aisha, Surah third prize. A Faiza, joint second prize. S Fatima, joint third prize. S Fatima, joint third prize. A Hafinas, reading second prize, Dua second prize, Surah second prize and prize for neatness. MashaAllah. Third boys, third girls, prize in the students, arrange ஆகி நின்னுக்கோங்கம்மா. Third boys and girls, prize in the students, line form பண்ணி நின்னுக்கோங்க. A Sana, reading first prize and Asmaul Husna consolation prize.
Second A, M. Yahya, Drawing Consolation Prize. B. Aspriya, Drawing Consolation Prize. A. Aisha, Sura Consolation Prize. M. Hafna, Drawing First Prize, Sura Consolation Prize. A. Khatija, Drawing Third Prize, Sura Consolation Prize. S. Mahadi, Reading Second Prize, Dua Second Prize, Sura First Prize. M. Musliha, Drawing Consolation Prize, Reading First Prize, Dua Third Prize, Sura Second Prize, Asmaul Husna Third Prize, Prize for Neatness and Rank Holder. MashaAllah. Next, B. Rameshri, Drawing Consolation Prize, Reading Second Prize, Regular Attendance and Rank Holder. MashaAllah. B. Rameshri, Drawing Consolation Prize, Reading Second Prize, Regular Attendance Prize and Rank Holder. MashaAllah. N. Sara, Drawing Consolation Prize. M. Yasira, Drawing Second Prize, Sura Consolation Prize, Asmaul Husna Consolation Prize. Next, second B. A. Ahmed Mohideen, Sura Consolation Prize. J. Ibrahim Bukhari, Dua First Prize, Asmaul Husna First Prize and Prize for Neatness. A. Muhammad Safiuddin, Asmaul Husna Consolation Prize. H. Umair, Dua Third Prize, Sura Consolation Prize. S. Afia, Dua First Prize, Sura Consolation Prize, Asmaul Husna Second Prize. M. Alia, Reading First Prize, Sura Third Prize. S. K. Fariha, Asmaul Husna Consolation Prize. S. Hafsa, Reading Second Prize, Dua First Prize, Sura Consolation Prize. M. Hasna, Drawing Consolation Prize and Prize for Regular Attendance. A. Humaira, Drawing First Prize, Asmaul Husna Second Prize and Rank Holder. M. Rishma, Drawing Consolation Prize. S. Safia, Drawing Second Prize, Reading Third Prize, Dua First Prize, Sura Third Prize, Asmaul Husna Consolation Prize. MashaAllah. Zahra J.A., Drawing Third Prize, Reading First Prize. Class 3 A. Fahad Marwan,
Marwan, Drawing Consolation Prize and Rank Holder. S. Fahad Marwan, Drawing Consolation Prize and Rank Holder. M. Hanan, Reading First Prize and Prize for Neatness. T. Muhammad Adil, Reading Second Prize. M. Muhammad Asfar, Reading First Prize. M. Muhammad Asfar. S. Muhammad Naufal, Drawing Third Prize. S. Muhammad Naufal, Drawing Third Prize. M. I. Muhammad, M.I. Muhammad, Drawing First Prize, Asmal Husna Consolation Prize. M.A.K. Muhammad, Drawing Second Prize, Surah Consolation Prize. A.R. Sadiq, Surah Third Prize. A.R. Sadiq, Surah Third Prize. S. Samit Hussain, Dua Consolation Prize, Surah Consolation Prize and second prize for Asmal Husna. Third B. Afia, Reading First Prize. M. Afeen, Drawing First Prize, Dua Third Prize, Surah Second Prize and Regular Attendance Prize. MashaAllah. Nalu. Al-Hafsa, N. Al-Hafsa, Drawing Second Prize, Reading Third Prize, Dua First Prize, Surah Third Prize, Asmal Husna First Prize, Prize for Neatness and Rank Holder. MashaAllah. N. Al-Hafsa, Drawing Second Prize, Reading Third Prize, Dua First Prize, Surah Third Prize, Asmal Husna First Prize, Neatness Prize and Rank Holder. MashaAllah. இதே மாதிரியா M. Almas, M. Almas, Drawing Consolation Prize. M. Almas, Drawing Consolation Prize. M. Aisha Muhammad, Prize for Neatness. I. Fahmiya, Drawing Consolation Prize, Reading Second Prize, Dua Second Prize, Surah First Prize and Asmal Husna Third Prize. MashaAllah. M. Fatima Nadira, Drawing Third Prize. U. Hafila Zaina, Consolation Prize in Drawing. J. Hana, Prize for Neatness. N. Hasna, Reading Third Prize. M. Nabiha, Prize for Regular Attendance. M. Nabiha, Prize for Regular Attendance. M. Nashiha, M. Nasiha, Prize for Regular Attendance. Thank you, ma'am. Thank you, ma'am. Thank you, students. Warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Ya
قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا أو زد عليه ورتل القرآن ترتيلا إنا سنلقي عليك قولا ثقيلا إن ناشئة الليل هي أشد وطئا وأقوم قيلا إن لك في النهار سبحا طويلا واذكر اسم ربك وتبتل إليه تبتيلا رب المشرق والمغرب لا إله إلا هو فاتخذه وكيلا واصبر على ما يقولون واهجرهم هجرا جميلا وذرني والمكذبين أولي النعمة ومهلهم قليلا إن لك في النهار سبحا إن لدينا أنكالا وجحيما وطعاما ذا غصة وعذابا أليما يوم ترجف الأرض والجبال وكانت الجبال كثيبا مهيلا إنا أرسلنا إليكم رسولا شاهدا عليكم كما أرسلنا إلى فرعون رسولا فعصى فرعون الرسول فأخذناه أخذا وبيلا فكيف تتقون ما كفرتم يوما يجعل الولدان شيبا السماء منفطر به كان وعده مفعولا إن هذه تذكرة فمن شاء اتخذ إلى ربه سبيلا إن ربك يعلم أنك تقوم أدنى من ثلثي الليل ونصفه وثلثه وطائفة من الذين معك والله يقدر الليل والنهار علم أن لن تحصوه فتاب عليكم فاقرؤوا ما تيسر من القرآن علم أن سيقوم منكم مرضى وآخرون يضربون في الأرض يبتغون من فضل الله وآخرون يقاتلون في سبيل الله فاقرؤوا ما تيسر منه وأقيموا الصلاة وآتوا الزكاة وأقرضوا الله قرضا حسنا وما تقدموا لأنفسكم من خير تجدوه عند الله هو خير واستغفر الله إن الله غفور رحيم. صدق الله العظيم.